ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. உங்களுடைய தயவு ஒத்தாசையிலே நாங்கள் வளர உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய அன்பிலே நாங்கள் வளருவோம் பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாமே ஞானத்தையும் உணர்ந்து கொள்வதையும் கொடுத்து சுகபலனை கொடுக்கும்படியாக உதவி செய்கின்றோம். நாங்கள் உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அவங்களுக்கு போதிக்கிறதற்கு உதவி புரியும் பிதாவே. உங்களுடைய மகத்துவம் என்னதென்றும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பெரியவர், நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கின்றீர். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக பிதாவே. உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவி செய்யும் பிதாவாகிய ராஜாவே. நீங்கள் பெரியவர், உங்கள் நாமத்தை துதிக்க உதவி செய்யும். இதோ எங்களுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கிறீர் பிதாவே. நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவைகள் இருக்கிறது, பூமிக்குரிய தேவைகளும் ஆவிக்குரிய தேவைகளும். தயவு கூர்ந்து எங்களுக்கு பூமிக்குரிய தேவையை தரும்படியாக உதவி செய்கிறோம். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. நீங்கள் பெரியவராக இருக்கின்றீர், உங்கள் நாமம் மையப்படுவதாக பிதாவே. உங்களால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. இன்னும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆவிக்குரிய ஞானத்தை கூடும். தொடக்கத்திலிருந்து முடிவரை திட்டமிட்ட காரியங்கள் செய்ய நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சீஷன் அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம். சீஷன்னா குருவை பின்பற்றுகிறவன். யாரு? ஆமாம், சீஷன்னா குருவை பின்பற்றுகிறவன். நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்னா, ஆமாம், இங்கே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, சீஷன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். சரி, இப்போ மத்தேயு 28:18-20. மத்தேயு 28:18-20. ஓகே. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இப்போ ஞானஸ்நானம் குறித்து பேசுகிற. ஞானஸ்நானம் என்றால் என்ன? இப்போ இங்கே எத்தனை வகையான ஞானஸ்நானம் இருந்துச்சு? அப்போது 2 ஞானஸ்நானம். இயேசுவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுறதுக்கு. இயேசு தேவகுமாரன், அவர் பூமியில் பிறக்கிறாரு, மாம்சத்தில் மனுஷனாக பிறக்கிறாரு. சரீரம், பாடு, நமக்கு இருந்த வழி எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் சொல்கிறாரு 18 நம்ம வாசித்தோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷர்களாக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. சரி, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது எப்படி தெரியும்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். இயேசு கீழ்ப்படிஞ்சார். என்ன செஞ்சாரு? கட்டளை கை கொண்டாரு. நிறைய அற்புதம் அடையாளம் செஞ்சாரு. தேவனுடைய வார்த்தையை போச்சார். முக்கியம் அது. அவருடைய அடிச்சூட்டில் நடந்தார். அவர் மேல் அன்பாக இருந்தார் இல்லையா? இப்போ அவருக்கும் என்ன தேவை இருந்துச்சுன்னா, முழுகுதல் தேவை. ஞானஸ்தானம்னா முழுகுதல். முழுகி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம். இப்போ எழுந்துக்கும் பொழுது என்ன மாறும் அப்படின்னா, இந்த மனம், இந்த மாம்சம் தான் அப்படியே இருக்கும். உள்ள போயிட்டு வெளியே வந்தோன்னா என்ன ஆகுது? மனம், மைண்டு. அது என்ன மைண்டுன்னா, நான் தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த மைண்டு இருக்கணும். என்ன மைண்டு தரமா? எல்லா ஒரு சீஷர்களுக்கும் அந்த மைண்டு இருக்கணும். நான் இயேசுக்காக வாழ்வேன், நான் இயேசுக்காக பிழைப்பேன், நான் எதை செஞ்சாலும் அவருடைய நாமும் மகிமைப்படணும், அவருடைய கற்பனைகள் எல்லாம் செய்வேன். நான் அந்த புதிய மனதை எனக்காக நான் வாழ மாட்டேன், என்னோட ஆசை இஷ்டிக்காக நான் வாழ மாட்டேன், இயேசு கிறிஸ்துவாக, பிதாவுக்காகத்தான் நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மனம். சரி, இங்கே என்ன அப்படின்னா, நம்ம இந்த பாடத்தினுடைய நோக்கமே
பாடத்தினுடைய நோக்கமே வந்து தேவனுடைய வார்த்தையை சிறு பிள்ளைகளுக்கும் சீஷர்களுக்கும் போதிக்கிறது. அப்போ பரலோகத்தின் ராஜாவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நம்ம எப்படி அறிஞ்சிருக்கிறோம், எப்படி தெரிஞ்சிருக்கோம். நம்ம கிரேக்க மொழியிலிருந்து அந்த வார்த்தைக்கு சீஷன் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமானது என்ன தெரியுமா? குருவை பின்பற்றுகிறவன். சீஷன் அப்படின்னா குருவை பின்பற்றுகிறவன். சரி, இங்க சீஷனுக்கு போதுமான உணர்ந்து கொள்ளுதல் தேவை இருக்கிறது. அது எங்க கிடைக்கும்? யாக்கோபுல சொல்றாரு, ஒருவன் ஞானம்னா நமக்கு தெரியும், ஞானத்துல கம்மியா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கிட்ட கேட்கணுமா? எப்படி கேட்பீங்க? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த நாள்ல ஜீவனை கொடுத்தீங்க, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. சரியா? உங்களுடைய சித்தம் என்னவோ நாங்கள் அதை செய்ய உதவி செய்யும். இல்லையா? உங்க ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய இரக்கம் எப்படி இருக்கிறதோ பிதாவே நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதாவே உங்கள் ஞானத்தை எங்களுக்கு கொடு, எனக்கு உணவு கொடு, எங்களுக்கு உடுப்பு தாங்க, எனக்கு வந்து தேவையான நன்மை இருக்கு அது தாங்க கேட்கணும். சரி, கேட்கிறவன் யாவரும் பெற்றுக்கொள்கிறார். எப்படி? நம்ம இச்சைக்காக கேட்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கேட்கணும். நம்மளுடைய தேவைகள் என்னவோ, அடிப்படை தேவைகள் என்னவோ அதை கேட்க வேண்டியது இருக்கு. சரி, சீஷன் என்கிற அந்த நாமம் இயேசுவை பின்பற்றுகிறவருக்கு முன்பு அவர்கள் கூப்பிட்டாங்க, அழைக்கப்பட்டுச்சு. எப்படி நம்ம பின்பற்ற போகிறோம்? சீஷனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் உண்டா? நிறைய பேர் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து சீஷன்னு தான் நம்ம அதிக காரியங்களாக நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, இந்த வார்த்தைக்கு பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்கிறவன். என்ன செய்யணும்? கற்றுக்கொள்கிறவன். இயேசுவினிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறவன். லூக்கா 6:40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனோ தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் யாரு? குருவை போல். ஆமா, குருவை போல். நீயும் நானும் வந்து என்னவா, யாரை பற்றி இருக்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் இயேசுவை போல குருவை பின்பற்றுகிறவனா இருக்கணும். புரியுதா? மத்தேயு 10:24. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, சீஷன்னா யாரு? கற்றுக்கொள்கிறவன். போதகர் யாரு? இங்க இயேசு. வேலைக்காரன் யாரு? நம்ம. தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. எஜமானை விட, நம்ம இயேசுவை விட மேலா கிடையாது. நம்ம எப்பொழுதும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பவுமே கத்துக்கிறக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம அதிகமாக வளருவோம். சரி, சீஷன் எப்பொழுதுமே ஒரு நேரா ஒரு சிங்கிள் லைன் போட்ட மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? எப்பவுமே அப் அண்ட் டவுன் இருக்கும், மேலே கீழே இருக்கும். அப்போ இயேசுவினிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், எப்பொழுதுமே என்ன செஞ்சாருன்னா, பிதாவுக்கு மேற்பட்டவராக இல்லை. எப்பொழுதும் பிதாவே, பிதாவினுடைய நாமத்தை செய்ய தான் அவர் வந்திருக்க அப்படின்னு சொல்ற அறிக்கை செய்ய. அவருடைய போஜனமே, அவர் போஜனம் சாப்பிட்ற அந்த இதுவே
பிதாவை பின்பற்றக்கூடியதாகத்தான் இருந்தது. இங்கே வந்து ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சரி, இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தேவனுக்கு என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னா எல்லோரையும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? முதன்மையானவராக வைக்கணும் எல்லாருக்கும். இயேசுவை என்ன செய்யணும் அப்படின்னா பிதாவுக்கு என்ன நோக்கம்? அழைக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இயேசுவை முதல்வராக அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உலகத்திலிருந்து. டைரக்டா அப்படிதான் சொல்றேன். எங்கிருந்து அழைக்கப்பட்டோம்? உலகத்திலிருந்து. யாருக்காக, என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சொல்றாரா? எதற்காக அப்படின்னு சொல்ல போறாரு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவைகளை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். ஏன், எதுக்காக அறிந்திருக்காரு அப்படின்னா அவருடைய குமாரன் யாரு? பிதாவினுடைய குமாரன் இயேசு. அவருடைய சாயல் என்ன? அன்பு, இரக்கம், நீடிய பொறுமை, எல்லாரிடத்திலும் அன்பு கூறு, சகோதரர்களை அன்பு கூறுவது இல்லையா, மன உருக்கம், நீடிய சாந்தம், பொறுமை. எவ்வளோ பொறுமையா இருந்தார். அவர் எவ்வளோ துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி அவர் அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தகாத வழியில பேசுறாங்க இல்லையா, கையில கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க. சரி, எவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ இவைகள் எல்லாம் என்ன அவர் வந்து பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் அவருக்கு முன்பு நடக்குது. ஆனாலும் என்ன செய்யறாரு? அதை விட்டு விலகி போனார், மறைந்து போனார் என்பதாகத்தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த பாடுகளையும் அந்த துன்பத்தையும் பார்க்கும்போது என்ன செய்யறாரு அப்படின்னா மறைந்து போனார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, முன்குறித்தவர்களுக்கு என்ன ஒரு நன்மை, அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ளாக வரீங்க, ஞானஸ்தானம் பெறுறீங்க அப்படின்னா பரலோகத்துல மிக சந்தோஷம் இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா தேவனை நீங்கள் காண முடியும், பரலோக ராஜ்யம் உங்களுடையது, நீதியின் அடிச்சூட்டில் நடக்க முடியும், அவருடைய குமாரனுடைய சாயலை நீங்கள் கண்டடைய முடியும். குமாரன் முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு யாரு முதல் பேரானவர்? இயேசு. அவரு தான். அவருடைய சாயில நம்ம வளரணும்னு அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கார். அவர் பூமியில நம்ம எபிரேயர்ல பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கா. மாம்சம்னா என்ன? இதான் மாம்சம். மாம்சத்தையும் ரத்தம்னா என்ன? உள்ள உங்களுக்கு ரத்தம் இருக்கு, அது ஜீவன். ரத்தம் தான் ஜீவன், மாம்சம் உள்ள இருக்கு, ஃப்ளஷ், பாடி ஃப்ளஷ். மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா அவரும் இருக்கு. உங்களை போல தான் அவரும் என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்ன செஞ்சாரோ அதே தான் நம்ம செய்யணும். வேற எதுவும் புதுசாக செய்ய போகிறது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீசனை குறித்து, சீசனை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உலகத்தில் இருக்காங்க, புறஜாதி இருக்காங்க, தேவனை அறியாதவங்க இருக்காங்க, இயேசுவை பின்பற்றாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க என்ன வித்தியாசம்? அவங்க எப்படி வர்றாங்களோ தலை அது மாதிரி தான் வரும். நம்ம எங்கே முடி வெட்டுறோமோ அவங்க தான் போய் அங்கேயே முடி வெட்டுறாங்க. நம்ம எங்கே ட்ரெஸ் வாங்குறோமோ அவங்க அங்கேயே தான் போய் ட்ரெஸ் வாங்குறாங்க.
நம்ம எங்கே போகிறோமோ அவங்களும் அதே இடத்துக்கு தான் போகிறாங்க வராங்க. ஆனால் என்ன வித்தியாசப்படுது? இதில் என்ன வித்தியாசம்? அவங்க இருதயமும் நான் இருதயமும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கேன். என் இருதயம் என்ன, என் நோக்கம் என்ன? என் நோக்கம் என்னன்னா இயேசுவை பிரியப்படுத்தணும். எப்படி? நான் நான் நடக்கக்கூடிய அடிச்சுவிடு இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவிடு. நான் இதில் நடந்தால் நான் அவரையும் பிரியப்படுதுன்னா இயேசுவும் பிரியமாக இருக்கேன். சரி, யோவான் 8:31. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். என்ன அடுத்த காரியங்கள்? அவர் சீஷர்களை எப்படி அடையாளம் பார்க்குறாரு அப்படின்னா, இயேசு தம்மை விசுவாசித்தவங்க சொல்றார். விசுவாசம்னா இயேசு அவர் தான் சிருஷ்டிகர், இயேசு தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார், இயேசு தான் ராஜா. அவரை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பண்ணும்போது விசுவாசிச்சானா இப்போ என்ன செய்கிறேன் பாருங்க, எல்லா நன்மைகளும் அவருடைய வார்த்தைகளை நான் தேடுறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தைகள்ல நம்ம என்ன செய்யணுமா? தொடர்ந்து இருக்கணும். அதுல இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யறோம், எவ்வளோ நம்ம பார்க்குறோம் போறோம் இல்லையா? அவர் சொல்றாரு எவ்வளோ சோதனை வரும் சொல்றாரு. அந்த உபதேசத்துல நம்ம இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருக்கிறீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நம்ம எதில் அடிமையா இருந்தோம்? ஏன் விடுதலையாகும்? நான் யாருக்கு அடிமையா இருந்தேன்? யாருக்கு நான் எதிலிருந்து விடுதலையாகும் சொல்ற? நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமையாக இருந்ததில்லை. அவங்க கேட்குறாங்க, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நாங்கள் யூதர்கள், தேவனுடைய பிரமாணம் எங்கிட்ட இருக்கு, பலிப்பீடம் இருக்கு, ஆலயம் இருக்கு, புறஜாதியை விட தேவனை நாங்கள் அதிகமாக பிரியப்படுத்துகிறோம், தசன பாகம் கொடுக்குறோம், காணிக்கை போடுறோம், இப்போ பிணியாளிக்கு நாங்கள் வைத்தியம் செய்கிறோம், சட்டத்தை வேத சட்டத்தை நாங்கள் போதிக்கிறோம். இதெல்லாம் செஞ்சாங்க. இயேசு சொல்கிறாரு இதெல்லாம் செஞ்சுங்க தான். ஆனால் சொல்கிறாரு அவங்க முக்கியமான ஒன்று என்ன? நியாயத்தையும் தேவனுடைய நியாயத்தையும் தேவனுடைய நீதியையும் விட்டுட்டான். தேவனுடைய நியாயத்தையும் தேவனுடைய நீதியையும் விட்டு இப்படிப்பட்ட சடங்காசாரத்தை என்ன செஞ்சாங்க? பின்பற்ற. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் பிதாவுக்கு பிரியமா இல்லை. நம்ம எதுக்கு யாருக்கு பிரியமா நடக்கணும்? நம்ம இங்கே இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம், சிந்தனை வேற எங்கேயே போகும். அது பிரியமா இருக்குமா தேவனுக்கு? ஏன் இருக்காது? அது கேள்வி. ஏன்னா உலகத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னல, அவங்கள போல நம்மளும் யோசிக்கிறோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம், கேட்குறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய உணர்ந்துகொள்ளலை பெற்றுக்கொள்ளணும், இல்லை தேவனுடைய உணர்ந்துகொள்ளுதலை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும், பயிற்சி செய்யணும் இருதயத்தில். அப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூட்டை நான் சீஷர்களாக இருக்கிறோம். தேறினவன் எவனும் தன் குருவை போல பிரியமானவனாக அந்த சீஷன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். சரி, இங்கே இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, உண்மையுள்ள இல்லை சத்தியமுள்ள சீஷன் அவன் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, அவன் வேத வாக்கியத்தில் பிரியமா இருக்கிறான். அவன் விழுகிறது கிடையாது. அவன் எதை அதிகமாக பிரியப்படுறான் அப்படின்னா சத்தியத்தை. யோவான் 13:34.
நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்றார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். யாருக்கு சொல்றா? சீஷர்களுக்கு சொல்றார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் அவர் சொல்றார். சரி, நம்ம ஏன் யோவான் புஸ்தகம் இதே தான் சொல்றாரு பாருங்க, 15:17 நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கதே வேண்டியதென்றே உங்களுக்கு கற்பிக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இது நம்ம இதை பார்த்துட்டோமா? 1 யோவான் 2:7 எடுங்க. 1 யோவான் 2:7 வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 2:7 என்ன போட்டுருக்கு பாருங்க, படிங்க. ஹெல்த் வாசிங்க 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 வாசிங்க. மேலும் 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 நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவர்களுக்கு உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனெனில் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரயாசிக்கிறது. சரி, வாசிங்க பார்ப்போம். பைபிள் எடு. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்று இருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. நமக்கு அவர் சொல்றார் இல்லையா, யோவான் சொல்றாரு. இது யார் சொல்றா அப்படின்னா யோவான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்புக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம், இதுக்கெல்லாம் ஒரு 5 நாள் 6 நாள் பார்த்தோம். சரி, இங்கே இது பழசு கிடையாது, ஏன்னா பழைய கற்பனை கிடையாது, ரொம்ப ஓல்டு அப்படி இல்லை, இது புதுசு தான். நீங்கள் கேள்விப்பட்டவைகள் தான். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இயேசுக்கு இருந்து, அதே தான் எழுதுறேன்றார். என்ன? நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனையை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தான். அவர் சகோதரிடத்தில் அன்பு கூறுவதை குறித்து தான் பேசுகிறார். சரிங்களா? இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இயேசுவினுடைய பார்வை அவசியமா. மத்தேயு புஸ்தகம் 22:39 இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணமும் நீ முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் சொல்றார். இந்த என்ன நான் சொல்றாரு, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் சொல்றார், நீ அன்பு கூறுவல்ல, இப்போ உன்னை நீ நேசிக்கிறல்ல, எனக்கு இந்த மாதிரி உடை வேணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறல்ல, அதான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன செய்யணுமா, பிறனுக்கும் என்னிடத்தில் நான் இந்த மாதிரி ஆசைப்படுறேன்னா உனக்கும் என்ன வேணும்,
அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். புரியுதா? அது என்னது? அதுதான் பிறனிடத்தில் அன்பு கூறுவது. நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த 2 கற்பனையில் அடங்கியிருக்குன்னு சொல்கிறார், நான் சொல்ல. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள சகோதரர்களே அநேகர் என்ன செய்கிறாங்க? உண்மையுள்ள சகோதரர்களே அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் கொடுக்குறதே கிடையாது. நன்மையான காரியங்கள் கொடுக்குறது பார்க்குறாங்க நன்மையானதுன்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்திக்கினே இருக்கிறாங்க, ஆனால் அது கொடுக்குறதே கிடையாது. ஈவல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நல்ல ஈவை கொடுக்க யார் அறிஞ்சிருக்காரோ? பரலோகத்தின் பிதா. அப்போ இவங்க நல்ல ஈவுகளை கொடுக்குறாங்களா அப்படின்னா அது சொல்றாரு, ஆனால் இவங்களை பார்க்கிலும் அதிகமாக பிதா கொடுக்குறாரா. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா பிதாவின் இடத்தில். நம்ம முன்னாடி நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் நிமித்தமாக கோபப்படுத்தாம அவங்களிடத்தில் அன்பு கூறணும். அன்பு கூறுவதுன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அவங்களுக்கு நன்மை செய்யுது. என்ன நன்மை? அவங்களுக்கு உணவு, உடுப்பு, அவங்களுக்கு இந்த உலகத்தில் தேவையான நன்மை, தேவனுடைய வார்த்தை நன்மை. அவங்களுக்கு துன்பத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஆறுதல் நன்மை இல்லையா? அவங்களுக்கு சில பண கஷ்டம் இருக்கா, அது நன்மை. சரி, இப்போது அவங்களுக்கு தேவையானது எல்லாம் இதெல்லாம் நாம் செய்கிறோம் இல்லையா? ஒரு காரியங்களை பார்க்குறோம். நம்ம இரண்டாவது அந்த பெரிய கற்பனை நீங்கள் சொல்கிறாரா, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி உங்களை மாதிரியே உங்களுடைய தெரிஞ்சவங்க இல்லை சகோதரர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு இல்லையா, நீங்கள் அன்பு கூறணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. சரி, நம்ம ஒருவருக்கு ஒருவர் எப்படி அன்பு கூறுவது? அன்பு கூறுவதுன்னா என்ன? ஏதோ ஒரு தப்பான விஷயம் கிடையாது. இந்த உலகம் இதை விசுவாசிக்காது, புரிஞ்சுக்காது. யூதர்களும் புரிஞ்சுக்கொள்ளலன்னு தான் நினைக்கிறோம். சரி, அவங்க மிகப்பெரிய கற்பனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வேத வாக்கியங்களெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். உண்மையுள்ள சீஷர்கள் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை அவங்களுடைய சகோதரர்களை அவங்க என்ன செய்கிறாங்க, அன்பு கூறுவதும் சரி, அது அவங்களுக்கு முக்கிய தேவையாக இருக்கு. நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். இன்னொரு காரியங்கள், நாம் அதிகமாக இயேசுவினுடைய சீஷர்களாக இருப்பதற்கு ஒரு காரியம் இருக்கு. கொடுப்பீர்களானால் என் பிதா மகிமைப்படுவார் சொல்றார். என்ன சொல்றாரு? மகிமைப்படுறாரு. நீங்கள் மிகுந்த கனிகள்லாம் அன்பு, சாந்தம், இரக்கம், பரிசுத்தம், இதெல்லாம் என்ன கனிகள், ஃப்ரூட்ஸ். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். யார் சொல்றா? இயேசு. பிதா என் மேல் அன்பா இருக்கார். ஏன்னா கற்பனையை கை கொள்கிறேன், எனக்கும் அவருக்கும் பிதாவுக்கும் சமாதானம் இருக்குது. அவர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் நான் உங்கள் சீஷர்கள் இருக்காங்கள்ல, அவங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்? எண்ணில் நிலைத்திருங்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் சொல்கிறார். நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா, நாம் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். யோவான் 15:5.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களில் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி. திராட்சை செடி பார்த்துக்கிறீங்களா? ஒரு கீழே ஒரு இது இருக்கும், அதுலேருந்து ஒரு கொடி மாதிரி போவோம், அங்கே பந்தல் போட்டிருப்பாங்க. சொல்கிறாரு நானே திராட்சை செடி. ஏன் அவர் திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பார்க்குறாருன்னா, திராட்சை செடி விளையாற பெற்றது கிடைக்காது. நீங்கள் கொடிகள். திராட்சை செடியில் கொடி வருதுன்னு பார்த்துருக்கியா? கொடி, கிளை, பிரான்ச்சஸ். திராட்சை செடியில் பிரான்ச்சஸ் வரும். சொல்கிறாரு நீங்கள் கொடிகள். அவளை நம்ம நிலைச்சிருந்தோன்னா அவர் திராட்சை செடியாக இருப்பார், நம்ம கொடிகளாக இருப்போம். அவர் என்ன செய்கிறாரோ நம்ம பார்ப்போம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். கனினா என்ன? நம்ம பார்த்தோம்ல, அன்பு, இரக்கம், ஒரு அன்பு கூறுவது, பரிசுத்தம், கற்பு, இப்படி சகோதர ஸ்நேகம், இதெல்லாம் எப்படி வளர்றது? நம்ம அதிகமாக கற்றுக்கணும். நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாதா? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம யாரை நம்பி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் என்று. அவர்தான் இந்த இதில் திராட்சை செடி. அவர் என்ன சொல்கிறார்? நம்ம அவரில் நிலைச்சிருக்கணும். அவர் என்ன செய்கிறாரோ அந்த கற்பனையை நம்ம செய்யணும். செய்யும் பொழுது என்ன ஆகுது? நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் சரி, மனுஷர் இருக்காங்கல்ல, மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை சொல்றாரு மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்களை நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க இல்லையா, தப்பா பேசுறாங்க, இவங்களை சொல்றாரு இவ்விதமாய் மனுஷர்கள் உங்களை நற்கிரியைகளை கண்டு. நீங்க என்ன செய்றீங்க? பதிலுக்கு நீங்க என்ன செய்றீங்க? நற்கிரியை செய்றீங்க. நற்கிரியை செய்யும்போது அதை காண்றாங்கல்ல, உங்கள் நற்கிரியை அவங்க காண்றாங்கல்ல. காணும் போது சொல்றாரு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. யார் சொல்றாரு? நீங்க நற்கிரியை செய்றீங்க. உங்களுடைய பிதா யாரு? நம்ம முன்னாடி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. இயேசுவானவர் நம்மளிடத்தில் நிலைத்திருக்காரு. அப்படின்னா நம்ம கனி கொடுக்குறோம். இப்போ கனி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யல? அவருடைய திராட்சை செடியில இருக்கிறோம். சரி, நம்ம என்ன செய்யறோம்? கனிகள் கொடுக்குறோம். நற்கிரியை செய்யணும் அதிகமாக. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. யோவான் 15:1-2. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து
அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவெனில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இயேசு இருக்காரு, திரளான ஜனங்கள் இருக்காங்க. அவங்களோடு பேசணும்னா இயேசு அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்ட். இந்த எக்கோ சவுண்டில் என்ன ஆகும்னா ரொம்ப தூரமாக கேட்கும். மலையில் ஏறினோடனே நம்ம பேசும்போது என்ன ஆகும், எக்கோ விழிக்கும். பேசும்போது என்ன ஆகும், அநேகர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். சரிங்களா? மலையில் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தமது வாயை திறந்து உபதேசம் பண்றாரு. அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆவியில எளிமையா இருக்கு, பெருமையா இருக்கக்கூடாது, தாழ்மையா இருக்கணும் சொல்றாரு. பாக்கியவான்கள் சொன்னார். யாருக்கு பரலோக ராஜ்யம்? எளிமையா இருக்கிறவங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல். சாந்தம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சரி, நம்ம இவ்வளோ தேவனுடைய நன்மைகளை தேவன் மகிமைப்படும்படிக்கு இப்படிப்பட்ட நன்மைகளும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு சீசன் தொடர்ந்து திராட்சை செடியில் இருக்கணும். அந்த சீசனுக்கு தேவையானது இப்படிப்பட்ட நன்மைகள். அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறாரா? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது துண்டித்து போடக்கூடியவராக இருக்கிறார். சரியா? இப்போ நம்ம சீஷர்களாக இருக்கிறோம் என்பதை மிக முக்கியமாக சபையானது காண்கிறதா? ஆமாம். நம்மளுடைய விசுவாசத்தை, நம்மளுடைய கனிகளை, நம்மளுடைய நற்கிரிகளை, நம்மளுடைய பிரயாசத்தை, நம்மளுடைய நம்பிக்கையை எல்லாம் காண்கிறது. இப்போது அவங்க காண்கிறார்கள் என்பதனால நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோமா? இல்லை. நம்ம தேவனானவர் என்ன செய்கிறாரா? நம் தேவனானவர் நம்மளை ராஜ்யத்திற்குள்ளாக இணைத்திருக்கிறார். நம்மளை ஜீவனுள்ள கல்லாக இணைத்திருக்கிறார். நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்பிக்கிறார். ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் இப்படி கற்பித்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். பிதாவே, நீங்கள் மகிமைப்படுவீராக, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்கள் பெரியவராக இருக்கின்றீர் பிதாவே, உங்களை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். பிதாவே, நீங்கள் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கின்றீர். உங்கள் நாமம் வெளியேறப்பட்டது. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை தொழுதுகொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். எப்பொழுதும் உங்களை துதிக்க உதவி செய்யும். நீதியும் நியாயமும் அன்பும் இரக்கமும் உடைய எங்கள் தேவனே, நீங்கள் பெரியவராக இருக்கின்றீர். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய குமாரனில் நிலைத்திருக்க, நாங்கள் கனிகள் கொடுக்க தயவு செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் எப்படி பரிசுத்தராக இருக்கிறீர், அப்படிப்பட்ட நீதிகளையும் உங்கள் குமாரனை அடிச்சுவிட நடக்கிறதற்கு உதவி செய்யும். நாங்கள் பிதாவே தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்க உதவி செய்யும். சகோதரனும் அதிகமாக ஞானமுள்ளவராகி பிதாவே சீசனாகி பிதாவே அவரை கற்றுக்கொள்ள தயவுசெய்து உதவி செய்யும். அவருக்கு இருக்கக்கூடிய இக்கட்டு இன்னல்கள், அவருக்குடைய அந்த தடங்களை எல்லாம் நீக்கி பிதாவே தொடர்ந்து குறிப்பிட்ட காலம் வரையும் பிதாவே அவருக்கு உங்கள் வேத வாக்கியங்களை கொடுக்க தயவுசெய்து எங்களுக்கு ஞானத்தை கொடும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளும். பிதாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பெரியவராக இருக்கின்றீர் பிதாவே, உங்களை துதிக்க உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் சுத்தமுள்ளவர், இரக்கமுள்ளவராக இருக்கின்றீர். எங்களுக்கு பிதாவே, நீங்கள் தான் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தும்படியாக செய்கின்றோம். இந்த நாளிலே பிதாவே போதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, அதுக்காக நன்றி.
இன்னுமாக எங்களுக்கு இந்த நாளையும் வாய்ப்பையும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் ஜீவனையும் சுகபலனையும் கொடும். இங்கே வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பிதாவே, பலப்படுத்தும். அவங்களும் பிதாவே சோதனையிலிருந்து அவங்க பாதுகாப்பாக நீதியின் அடிச்சூட்டில் நடக்கிறதுக்கு உதவி செய்யும் பிதாவே. இன்னுமாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தையும் நீதியும் நியாயத்தையும் கற்றுக் கொடுக்க கற்பிக்க தயவுசெய்து அவங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. இன்னும் அவங்க விசுவாசத்தை பலப்படுத்த உதவி செய்யும்படியாக உதவி செய்கின்றோம். நாங்கள் பிதாவே, எங்களுக்கு பணத்தில் குறைவு இருக்கிறது, தயவுசெய்து எங்களுக்கு நிறைவாக இருக்கும்படியாக உதவி செய்கின்றோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்களை பலப்படுத்தும்படியாக உதவி செய்கின்றோம். இன்னும் நீதியுள்ள ஒவ்வொரு சகோதரருக்காக உதவி செய்கின்றோம் பிதாவே. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு சகோதரருக்காக உதவி செய்கின்றோம் பிதாவே. நீங்கள் தான் உங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பிதாவே. இதோ எங்களுக்கு தேவையான பூமிக்குரிய தேவையும் அனுதினத்தின் ஆகாரத்தையும் பிதாவே, எங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஞானமுள்ளவர்களாக இருக்க நீங்கள் ஒன்றும் இல்லாத எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது பிதாவே, நீங்கள் உங்களை மணமக்கள் உங்களை துதிப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும்படியாக செய்கின்றோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. இந்த விண்ணப்பத்தை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்